Okay. Good morning, Priyan. Good morning. Good morning. Good morning. Good morning, sir. Morning. Okay, good morning, good morning. Okay, நாங்க இன்னைக்கு பார்க்க போறது மத்திய மாகாண சபையின் கல்வி திணைக்களத்தால 2016 நடத்தப்பட்ட பேப்பர்ல இது கடைசியா நடத்தப்பட்ட ஒரு முன்னோடி பரீட்சை. அந்த பேப்பர்ல ப்ரிவிஷன் தான் நாங்க பார்க்க போறோம். ஓகே, முதலாவது கேள்வியை பாருங்க பிள்ளைகள். இதுல தேர்ட் டேர்ம் சிலபஸ்ல இருக்கிற 1 கேள்விகள் இருந்தா நம்ம பார்ப்போம். அதெல்லாம் ஓகே. ஓகே, முதலாவது கேள்வி பாருங்க. ஒரு பக்கம் 15 சென்டிமீட்டர் நீளம் கொண்ட கம்பியினால் சதுரம் ஒன்று ஆக்கப்பட்டுள்ளது. அது நேராக்கப்பட்டு பின்பு சம முக்கோணியாக வடிவமைக்கப்படுகின்றது. சமபக்க முக்கோணினது ஒரு பக்க நீளத்தை காண்க என்று சொல்லி கேட்கிறாங்க. ஓகே, இங்க சதுரம் என்று சொன்னால் 4 பக்கங்களும் சமனாக இருக்கும். அப்ப 4 பக்கங்களும் சமன் சொன்னால் அந்த சதுரத்தை அமைப்பதற்கு தேவையான கம்பியின் நீளம் 15/4 இருக்க போகுது. சரியா? நான் சொல்றது விளங்குதா? ஒரு பக்கம் 15 சென்டிமீட்டர் உள்ள கம்பியினால் சதுரம் ஒன்று ஆக்கப்பட்டுள்ளது. அது நேராக்கப்பட்டு பின்பு சமபக்க முக்கோணி ஆக்கப்படுது. ஓகே, அப்ப கவனிங்க பிள்ளைகள். அப்ப சதுரமாக்கிறதுக்கு தேவையான கம்பியின் நீளம் 15/4 சொல்லி வரப்போகுது. ஓகே, 15/4 60. 15/4 சமன் 60 சென்டிமீட்டர் வரப்போகுது. இப்ப இந்த 60 சென்டிமீட்டர் நாங்க என்ன செய்யணும்? சமபக்க முக்கோணி என்றால் 3 பக்கங்களும் சமனாக இருக்கும். அப்ப சமபக்க முக்கோணி என்றதால 3ஆல வகுக்க போறோம் 60 சென்டிமீட்டர். அப்ப 60 3ஆல வகுத்தோம்னு சொன்னால் உங்களுக்கு விட வரப்போகுது 20 சென்டிமீட்டர். சரியா? கரெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. சரி என்ன சரி போட்டுக்கொள்ளுங்க. சரியா பிள்ளைகள்? Sorry, sir. சரி சார். அடுத்தது இரண்டாவது கேள்வியை பாருங்க. 6 பை வர்க்கம் 10xy 15x வர்க்கம் இதன் பொது மடங்குகளுள் சிறியதினை காண்க. அப்ப பொது மடங்குகள் சிறிய பொமசி. இப்ப இங்க பாத்தீங்கன்னு சொன்னால் 6, 10, 15 இது 3க்கும் பொமசி பார்த்தோம்னு சொன்னால் 6, 10, 15. அப்ப நான் ஃபர்ஸ்டா நீங்க என்ன செய்யணும்னு சொன்னால் நம்பருக்கெல்லாம் இருக்கிற நம்பர்களுக்கு பிள்ளைகள் பொமசி பாருங்க. பொமசி பார்த்துட்டு பிறகு இருக்கிற அட்சர கணித எழுத்துக்கள் இருக்குதானே அவற்றுக்கு அவற்றில் இருக்கிற வேறுபட்ட அடிகளை பாருங்க. அந்த வேறுபட்ட அடிகள்ல அடுக்கு அதாவது சுட்டி கூடியதை செலக்ட் பண்ணி போட்டீங்கன்னு சொன்னால் குயிக்கா செய்திடலாம். ஓகே, இப்ப முதன்மை காரணிகளை நம்ம வகுத்தோம்னு சொன்னால் பொமசியை கண்டுபிடிக்கலாம் 6க்கும் 10க்கும் 15க்கும். அப்ப முதலாவது முதன்மையன் 2 2ஆல வகுத்தம் என்றால் 3 வரப்போகுது. அடுத்தது 10 2ஆல வகுத்தம் என்றால் 5 வரப்போகுது. 15 2ஆல வகுக்க இயலாது. அப்ப அந்த எண் அப்படியே போடுறோம். திரும்ப பாருங்க, இருக்கிறதெல்லாம் ஒற்றை எண். அப்ப 2ஆல வகுக்க இயலாது. 2க்கு பிறகு இருக்கிற அடுத்த முதன்மை எண் 3. அப்ப 3ஆல வகுத்தோம்னு சொன்னால் 1 வரப்போகுது. 5ஆல 3 வகுக்க இயலாது. 3ஆல 5 வகுக்க இயலாது. அப்ப அந்த எண் அப்படியே வரும். 15 3ஆல வகுத்தா 5 சொல்லி வரப்போகுது. ஓகே, இப்ப அடுத்த 3ஆல வகுக்கக்கூடிய இலக்கங்கள் இதுக்குள்ள இல்ல. அடுத்தது எண்கள் இல்ல.
அடுத்தது 5. 3க்கு பிறகு இருக்கிற முதன்மை எண் 5. அப்ப இதை வகுத்தோம்னு சொன்னால் எங்களுக்கு கீழுக்கு 1 1 1 1 1 8 வரப்போகுது. ஓகே, இப்ப இதுல பாத்தீங்கன்னா பிள்ளைகள் வகுக்கிறதுக்கு பயன்படுத்திய முதன்மை எண்களை பெருக்கி எடுங்க. 2 தர 3 தர 5. அப்ப சமன் 3 2 6 6 5 30. ஓகே, இப்ப இதுக்குரிய பொமசிய எண்ணுக்குரிய பொமசி காண்பிச்சோம். இனி நாங்க 30 எக்ஸின் நல்லா கவனிங்க மக்கள். எக்ஸ்ல வேறுபட்ட அடி, அதாவது இங்க இருக்கிற வேறுபட்ட அடிகள் என்னன்னு சொல்லுங்க. வேறுபட்ட அடிகள் என்னென்ன இருக்குது? எக்ஸ் இருக்குது, அடுத்தது y இருக்குது. சரி, எக்ஸ்ல எவ்வளவு கூட இருக்குது? எக்ஸ் வர்க்கம் எக்ஸ் வர்க்கம் இருக்குது. ஓகே, சரி, எக்ஸ் வர்க்கம் இருக்குது. நான் இதை இப்படி போட்டுக் கொள்றேன். எக்ஸ் வர்க்கம். அதே போல வையில வந்து அடுக்கு கூட என்ன இருக்குது? y வர்க்கம் இருக்குது. அப்ப அதுலயும் வர்க்கம் போட்டுக்கொள்வோம். அப்ப இதுதான் இந்த 3 உறுப்புகளுக்கும் இடையிலான பொமசி, அதாவது பொது மடங்குகளுள் சிறியது. அப்ப 30 எக்ஸ் வர்க்கம் y வர்க்கம். சரியா? கரெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. சரி, அடுத்த கேள்வியை பாருங்க. 3வது கேள்வி, வட்டத்தின் மையம் O ஆகவும் தரப்பட்ட தரவுகளை பயன்படுத்தி O ஆகும் என்று போட்டிருக்கு. ஓகே, தரப்பட்ட தரவுகளை பயன்படுத்தி A ஐ காண்க. ஓகே, இப்ப இந்த படத்தை பாருங்க பிள்ளையே. படம் கிளியரா தெரியுதா? ஓம் சார். ஓகே, இப்ப இந்த படத்துல பிள்ளையே எங்களுக்கு தெரியும் வட்டம் ஒன்று, வட்ட துண்டம் ஒன்று, மையத்தில் எதிரமைக்கும் கோணம் பரிதியில் எதிரமைக்கும் கோணத்தின் 2 மடங்கு என்று சொல்லி தெரியும் எங்களுக்கு. சரியா? ஓகே, இதுதான் இங்க இருக்கிற வட்டத்துண்டம். முதலாவது, இந்த வட்டத்துண்டம் மையத்தில் எதிரமைக்கும் கோணம் இந்த இருக்கிற கோணம். இதே வட்டத்துண்டம் பாருங்க, இந்த வட்டத்துண்டம் மீதியாக உள்ள பரிதி, மீதியாக உள்ள பரிதியில எதிரமைக்கும் கோணம் இந்த 70 பாகை. இப்ப மைய கோணத்துக்கும் எஞ்சியுள்ள பகுதியில இருக்கிற எதிரமைக்கிற கோணத்துக்கும் இடையிலான தொடர்பு வந்து இது 70ஆக இருந்தால் மையத்தில் எதிரமைக்கும் கோணம் வந்து அந்த 70க்கு 2 மடங்காக இருக்க போதும். அதுதான் அந்த தேற்றம். வட்டம் ஒன்று, வட்டத்துண்டம் ஒன்று மையத்தில் எதிரமைக்கும் கோணம் பரிதியில் எதிரமைக்கும் கோணத்தின் எஞ்சியுள்ள பரிதியில் எதிரமைக்கும் கோணத்தின் 2 மடங்காக இருக்க போதும். அப்ப இந்த அளவு வந்து 140 பாகையா இருக்க போதும். இப்ப அதுக்குள்ள பிள்ளைகள் ஒரு முக்கோணம் இருக்குது. கிளியரா பார்த்துக்கொள்ளுங்க. இது மையம். இந்த மையத்திலிருந்து இந்த இருக்கிற B என்ற புள்ளி, அதே போல இங்கால C என்ற புள்ளி, மையத்திலிருந்து பரிதிக்கு வர கோடுகள் என்றதால இந்த 2 கோடுகளும், அதாவது OB OC ஆகிய 2 நேர்கோடுகளும் நீளத்துல சமனா இருக்கும். ஏன் நீளத்துல சமனா இருக்கும் சொல்லுங்க பாப்போம். ஏன் நீளத்தில் சமனா இருக்கும்? ஆரைகள். ஆரைகள். வெரி குட். ஆரைகள் என்றதால நீளத்தில் சமனா இருக்கும். அப்ப OBC என்ற முக்கோணம் எவ்வகையான முக்கோணி? பக்கங்களின் அடிப்படையில இது சமபக்க முக்கோணி. அப்ப நாங்க படிச்சிருக்கிறோம் இருசமபக்க முக்கோணியில சமனான பக்கங்களுக்கு எதிர்க்கிற கோணங்கள் சமன் என்று சொல்லி படிச்சிருக்கிறோம். இப்ப இங்க தந்திருக்கிறது வந்து இந்த கோணம் A என்று சொல்லி தந்திருக்கிறாங்க. அப்ப இதுவும் பருமனில் சமனாக இருக்கும் Aக்கு. அப்ப முக்கோணம் ஒன்றின்
அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை 180 பாகை. என்ன? அப்ப ஏயையும் ஏயையும் கூட்டினால் 2a சக அங்க இருக்கிற 140 பாகை 140 பாகை பாகை போட்டுக்கொள்ளுமால் 180. அப்ப 2 இவ்வளவையும் கூட்டினால் 3 அகக்கோணங்களையும் கூட்டினால் எங்களுக்கு விட வரப்போது 2a சக 140 சமன் 180 பாகை. அப்ப 140 கூட்டப்படுற 140 அங்கால கொண்டு போய் சமனுக்கு வலக்கை பக்கம் கொண்டு போகல கழிப்பற்றும். அப்ப 2a சமன் எங்களுக்கு வரப்போது 40 பாகை. எனவே a சமன் எத்தனை பாகை வரும்? 20 பாகை. a சமன் 20 பாகை வரப்போகுது. இது விளங்கிட்டுதா? ஓம் சார். ஓகே, சரி. அடுத்த கேள்வியை பாருங்க. இது மடக்கை. மடக்கை என்பது என்னன்னு சொல்லுவோம்? LOG சொல்லுவோம். LOG ஏயின் பெருமாள் தான் கேட்டிருக்கிறாங்க. இத பிள்ளைகள் இலகுவாக நாங்க சுட்டி வடிவத்துல மாத்துறதுக்கு மாத்தினோம்னு சொன்னால் ஏ இந்த பெருமதி இலகுவாக கண்டுபிடிக்கலாம். சரி, இப்ப நேரடியாக சொல்லலாம், அது ஒரு விஷயம். சுட்டி வடிவத்துக்கு மாத்தினீங்கன்றால் உங்களுக்கு தெளிவான விளக்கம் கிடைக்கும். மடக்கை வடிவத்தை சுட்டி வடிவத்துக்கு மாத்தக்குள்ள பிள்ளைகள் அடி 8 வந்து அடியாகவே இருக்கும். அதில் எந்தவித மாற்றமும் ஏற்படாது என்றதை ஞாபகம் வச்சு கொள்ள வேணும். சரியா? விளங்குதா? அதே நேரத்துல இங்க இருக்கிற இடையில வந்த ஏ இங்கால மாற, அதே நேரத்துல இங்க இருக்கிற விடை 0 அடியின் சுட்டியாக மாறும். அப்ப இங்க 8 0 வலு. சரியா? 8 0 வலு சமன் ஏ ஆக வரப்போகுது. ஓகே, இப்ப ஏ எவ்வளவுன்னு சொல்லுங்க பாப்போம். ஏ எவ்வளவு? ஏன் உண்டு? அது வந்து எந்த ஒரு அடியினதும் 0 வலு 0 தவிர்ந்த எந்த ஒரு அடியினதும் 0 வலு 1க்கு சமனா இருக்கும். 4 0 வலு வேண்டாலும் 1 தான். 1000 0 வலு வேண்டாலும் 1 தான். சரியா? 1 0 வலு வேண்டாலும் 1 தான். ஓகே, அடுத்த பாருங்க. இது விளங்கிச்சா பிள்ளை? 4வது கேள்வி. ஓகே, 5வது கேள்வி பாருங்க. வர்க்கமூலம் 89 வர்க்கமூலத்தினை முதலாம் தசமதானத்திற்கு காண்க. முதலாம் தசமதானத்திற்கு தான் காண சொல்லியிருக்காங்க. முதலாம் தசமானத்துக்கு அண்ணளவாக கண்டுபிடிக்க வேணும். இதுல முதலாம் அண்ணளவாக பிரமாணம் என்று சொல்ல இல்லை. அப்ப வர்க்கமூலம் 89 முதலாம் வர்க்கமூலம் 89 பெருமானத்தை கண்டுபிடிக்க வேணும். இப்ப முதலாம் தசமதானத்தை காணத்தினால நாங்க இந்த 89 வகுத்தெடுக்க வேணும் பிள்ளைகள். அண்ணளவு முதலாம் அண்ணளவாக்கம் யாது என்று சொல்லி கேட்கையில அதால நாங்க இத வகுக்க வேணும். சரி, காணிங்க. இப்ப இதுல பிள்ளைகள் 89 இருக்குது. இதுல வர்க்கமூலத்தை பெருமானத்தை கண்டுபிடிக்க போறோம். அண்ணளவாக்கண்டு முழுவதும் கொடுக்கலதா மட்டும்தாண்டி அப்படியும் செய்யலாம். இங்க முதலாம் தசமதானத்தை காண சொன்னால இப்ப நம்ம அண்ணளவாக்க முறையிலையும் முதலாம் தசமானத்தை தான் கண்டுபிடிக்கிறோம். டிரெக்டா முதலாம் தசமானத்தை காண சொல்றதால நான் வகுத்து பார்த்து போடுறது மிக பொருத்தமா இருக்கும். சரியா? ஓகே சார். ஓகே, இப்ப முதலாம் தசமானத்துக்கு காண்கணவர்கள் நம்ம 2ஆம் தசமானம் வரையும் பிரிக்க வேணும். பிரிச்சுதான் நாங்க முதலாம் தசமானத்துக்கு பெருமானத்தை மட்டும் தட்டி காட்டணும். சரியா? ஓகே, 89 இருக்குது. இப்ப இதுல 2 இலக்கங்கள் இருக்கிறதால பாருங்க, டிரெக்டா நாங்க போடலாம்.
இதுல 89 வந்து 9 9, அதாவது 9 81 வரப்போகுது. இது விளங்குதா பிள்ளைகள்? இப்ப நான் கழிச்சோம்னு சொன்னால் எவ்வளவு வரும்? எவ்வளவு வரும்? 8 வரப்போகுது. ஓகே, இப்ப நாங்க 8 போடுறோம். இதுல 8 போட்டுட்டு பிள்ளைகள் இப்ப என்ன செய்ய வேண்டும் என்றால், இங்க கிடைக்குதுல மேலுக்கு கிடைக்கிற விடை, இந்த விடையின் 2 மடங்கு இங்க கொண்டு வர வேணும். இங்க கொண்டு வந்தோம்னு சொன்னால் 2 மடங்கு 9 2 18. ஓகே, இவ்விடத்துல வந்து 18 வரப்போகுது. ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா பிள்ளைகள் அங்கால எங்களுக்கு ஒரு பெருமானமும் இல்ல. 2 இடத்துல தசம் வைக்க வேணும். சரியா? தசம் வச்சுட்டு இங்க 2 சைவரை சேர்க்க வேணும். அந்த 2 சைவரை இப்ப இந்த முறையில வர்க்கமூலத்துல பெருமானம் காண்றதுதான் இந்த மெத்தட் பிள்ளைகள். இந்த 0 இறக்க வேணும். சோடியாகத்தான் இறக்க வேணும். ஏன்னா நிறைய எண்கள் இலக்கங்கள் காணப்படும்னா நாங்க சோடியாக்கித்தான் எடுப்போம்ன்றது தெரியும். அப்ப 2 0 கீழுக்கு இறங்க போதும் பிள்ளைகள். சரியா? இந்த 18 வந்து ஞாபகம் இருக்குதானே? இங்க எடுக்கிற விடையில 2 மடங்கு தான் இந்த 18. ஓகே, இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா 800 வர போகுது. இப்ப 18 நான் இதுல ஒரு கோடு ஒன்று போட்டிருக்கேன் பாருங்க. இதுல ஒரு எண் வர வேணும். அந்த எண் வந்து 1 9 வரையும் வரலாம். 1 2 3 எத்தனைன்னு சொல்லி தெரியாது. ஆனாலும் இதுல நாங்க மேக்சிமம் 9 போடலாம்ன்றது தெரியும். அப்ப 189 என்றால் ஏறத்தாழ 190 என்றால் அதுக்கு கிட்டே இருக்கிற 100 மடங்கு கொண்ட பாருங்க. என்றால் 800 தான் இருக்குது. அப்ப 200 என்றால் 190 எண்ணக்குள்ள நாங்கள் 200 சொல்லி எடுக்கலாம். அப்படி இலக்காக பார்க்கலாம் இல்லையா? அப்ப 800 800ல எத்தனை 200 இருக்கும்னு சொல்லுங்க பாப்போம். 800 இருக்கும், 4 இருக்கும். ஓகே, 4 வருமா என்றதை செக் பண்ணி பார்த்துடுவோம். அதுக்கு என்ன செய்யறோம்னு சொன்னா பிள்ளைகள், நாங்க இப்ப போட்ட எண்ணெய் அந்த போட்ட எண்ணாலேயே பெருக்க வேணும். இப்ப அதாவது 184 4ஆல பெருக்கி பார்க்க வேணும் பிள்ளைகள். பெருக்கி இந்த பெருமானம் 800க்கு சமனா வருதா அல்லது 800 விட கூடுதென்றால் அதை விட குறைஞ்ச இலக்கம் போட வேணும். 4 விட குறைஞ்ச இலக்கம் போட வேணும். அதை விட குறைதன்னு சொன்னால் அதுக்கு அடுத்த இலக்கத்தை போட்டு செக் பண்ணி பார்க்கல. அது 800 விட கூடும் என்றால் நாங்க 4 தான் போட வேண்டி வரும். ஓகே, பார்ப்போம். நன்னாங்கு 16, இதுல 6 போட போறோம். 16 8 32 கொண்டு 33, 16 33. ஓகே, 8 32 33, 3 மிச்சம் 4 4 4 4 3 7 736 வருது. இதுவே 5 போட்டோம்னு சொன்னால் சிம்பிளா பெருக்கி பாருங்க. 5 25, 2 மிச்சம் 8 40, 42 42, 4 மிச்சம் 4 5 5 5 4 9. அப்ப 900 போயிருது. அப்ப 800 தாண்டிது. அப்ப உங்களுக்கு 5 பொருத்தமா வராது. சரியா? அப்ப என்ன செய்ய போறோம்? இப்ப நாங்க இதையே 4 போட்டு கழிக்க போறோம். சரியா? ஓகே, இப்ப இதுல 9.4 சொல்லி வரப்போது முதலாம் தசமதானம். சரியா? முதலாம் தசமானத்திற்கு காண்க மட்டம் தட்ட சொல்லி கேட்க இல்ல. நாங்க முதலாம் தசமானத்தை காண சொன்னா 2ஆம் தசமானம் வரையும் பிரிச்சு பார்க்கறது தான் பொருத்தமாக இருக்கும். பிரிச்சு பார்த்து அதுல பெருமானத்தை மட்டம் தட்டி கொடுக்க வேணும். சரியா? இப்ப பாத்தீங்கன்னு சொன்ன பிள்ளைகள், இதுல உங்களுக்கு மேலுக்கு விடை வந்த விடையே தசம் இல்லாம யோசிக்க வேணும் பிள்ளைகள். தசம் இல்லாம யோசிச்சு அந்த 9.4 கொடுக்கலாமா? முதலாம் தசமதானம் 9% சொல்லி படுத்திருக்கோம் தானே. ஆனா இது 9% வருதான்னு சொல்லி நம்மளால சொல்ல இயலாது. ஏனென்றால் இங்கமான்
அங்கால வார இரண்டாவது தசமானத்துக்கு வார பெருமானம் 5 அல்லது 5 விட கூடிய பிரமாணம் இருக்கும் என்றால் நாங்க 9 சொன்னால கொடுக்க இயலாது. சரியா? இங்க கருதப்படுறது வந்து முதலாம் தசமானத்துக்கு மட்டம் தட்டி காண்க என்றுதான் இங்க சொல்றது. முதலாம் மண்ணளவாக்கம் என்ற மாதிரி நம்ம வர்க்கமூலத்துக்குள்ள போட்டு காணணும். அதே போல இதை செய்யலாம் இல்லைன்னு சொல்ல, நாங்க இப்படி செய்யறதுதான் இது பொருத்தமான விடையாக இருக்கும். சரியா? ஓகே, கவனிங்க. இப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னோமா 99/4 சொல்லி பார்க்க கூடாது. இங்க இருக்கிறது 94 சொல்லி பார்க்க வேணும். 94 2ஆல பெருக்கி இவரை கீழுக்கு கொண்டு வர வேணும். சரியா? சொல்றது விளங்குதா? 94 2 மடங்காக்கினால் எவ்வளவு வரும்? இடையில ஒரு இலக்கம் வர வேணுமா? ஓகே, சொல்லுங்க. 188. 188. அங்கால ஒரு இலக்கம் வரப்போகுது. இந்த இலக்கத்தை நம்ம கண்டுபிடிக்க வேணும். இப்ப இதை கழிச்சவன் சொன்ன பிள்ளைகள் நல்லா கவனிங்க. இதை கழிச்சவன் சொன்னால் 736 800ல இருந்து 736 கழிச்சவன் சொன்னால் எவ்வளவு வரும்? 64. 64. ஓகே, 64க்கு திரும்ப நாங்க இன்னும் 2 சைவரை சேர்க்க போறோம். சேர்த்தோம்னு சொன்ன பிள்ளைகள் இங்க பாருங்க 6400 வருது. ஆனா இங்க 188. இதுல மேக்சிமம் இங்க போடக்கூடிய இலக்கம் 9 வரும். சரியா? இப்ப 9 போட்டோம் என்றால் ஏறத்தாழ 2000 கிட்ட நம்ம எடுக்கலாம். 1889 2000 வருதுன்னு சொல்லி எடுக்கலாம். எடுத்தோம் என்று சொன்னால் அப்ப 2000 6400ல 6400 எத்தனை 2000 இருக்கும் சொல்லுங்க? எத்தனை இருக்கும்? 6400ல எத்தனை 2000 இருக்கும்? 3. 4 போட்டால் 4 வரும் என்று சொல்லி எடுத்தால் எவ்வளவு வரும்? 8000 கிட்ட போயிடும். அப்ப இது பொருத்தம் இல்லை. அப்ப டைரக்டா எங்களுக்கு 3 தான் வரப்போகுது. விளங்கிட்டா? ஓகே, இப்ப வளமையா நான் பெருக்கின மாதிரி பெருக்கி கழிச்செடுக்க வேணும். நம்ம அங்கால போக தேவையில்லை. ஏனென்றால் 2ஆம் தசமானது விடையை கண்டுதல் தானே. அப்ப அதால திரும்ப பிரிக்கணும் என்ற அவசியம் இல்லை. டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. உடனே 9/4 எடுத்திருக்கிறோம். அப்ப இதை மட்டும் தட்டினால் 9/4 தான் வரப்போகுது. இது விளங்கிட்டுதா? விளங்கிட்டுதா? இதுவே நாங்க அண்ணளவாக்க முறையிலையும் இதை செய்யலாம். அதுக்கு எவ்வளவு விட வருதுன்னு பார்ப்போம். சரி, அந்த விட தானே வருது. அதான் ஓகே, அதான் வருது. ஓகே, கிரீன் ஸ்கிரீன் வருதா? இப்ப இது வந்து 89. 89க்கு முன்னுக்கு இருக்கிற நிறைவேற்கன்னு சொல்லுங்க. 81 இதுல 100 வரப்போகுது. அப்ப இங்க வந்து 9 வரப்போகுது. வர்க்கமூலம் 81 பெருமானம், வர்க்கமூலம் 10 பெருமானம், 100ல பெருமானம் 12 வரப்போகுது. இப்ப 81க்கு இங்க 89, இங்க 100, இங்க 89 ஏறத்தாழ நடுவுல இவர் இருக்கிறாரு. அப்ப இவர் பெருமானம் வந்து வாரத்துக்கான வாய்ப்பு 9/4 வரலாம். அப்ப 9/4 பெருக்கி விடை எடுக்க வேணும். எவ்வளவு வருது மக்கள்? பெருக்கி இந்த முறையில் செய்திருப்பீங்களா? எவ்வளவு வருது? 98.36. ஓகே, 9/5 போட்டு பார்க்க வேணும். அதுல குறைந்த அளவு வித்தியாசம் இருக்கிறது தான் நம்ம கண்டுபிடிக்க வேணும். அப்ப 9/5 பெருக்குனா எவ்வளவு சோசன்? 90.25.
90.25. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த 88க்கும் 89க்கும் 88.36க்கும் இடைப்பட்ட வித்தியாசம் எவ்வளவு வரப்போகுது பிள்ளைகள்? எவ்வளவு வரும்? 0.64. சரியா? அதே போல இந்த 89க்கும் 90.25க்கும் இடைப்பட்ட வித்தியாசம் எவ்வளவு வரப்போகுதோ எவ்வளவு வரும்? 89க்கும் 90.25க்கும் இடைப்பட்ட வித்தியாசம் எவ்வளவு வரும்? சொல்லுங்களேன். 1.25. 1.25. இப்ப வித்தியாசம் குறைஞ்சது எதான்னு சொல்லுங்க. 0.64 தானே. அப்ப அதுல பெருமானம் என்ன? 9.4. எனவே வர்க்கமூலம் 81 முதலாம் அண்ணளவாக்க பெருமானம். வர்க்கமூலம் 89 முதலாம் அண்ணளவாக்க பெருமானம். அண்ணளவாக்க பெருமானம் என்ற பிள்ளைகள் சமன் போறது இல்லை. சரியா? இந்த மாதிரி குறியீடு போட வேணும். இது அண்ணளவாக்கத்துடைய குறியீடு. சமன் இல்லை இது. அப்ப இதுல பெருமானம் எவ்வளவு வரப்போதும்? 9.4 இப்படியும் செய்யலாம். அண்ணளவாக்க பெருமானம் என்று கேட்கையில நாங்க அங்க செய்யறது உண்மையாக இரண்டாம் தசமானத்துக்கு மட்டம் தட்டுறோம். சரியா? மட்டம் தட்டிதான் முதலாம் தசமானத்துக்கு மட்டம் தட்டிதான் பெருமானத்தை எடுக்கிறோம். ஓகே, இது விளங்கிட்டா பிள்ளைகள்? ஓம் சார். ஓகே, சார் அதுக்கும் சரி உடையா? ஓ சரி, போடுங்க. ஓகே, நான் இந்த அழிக்கிறேன். ஓகே, இப்ப இந்த படத்தை பாருங்க. 6வது கேள்வி. தரப்பட்ட உருவில் ஆரை சிறையின் நீளம் யாது? ஆரை சிறை என்று சொன்னா என்ன பிள்ளைகள்? 2 ஆரைகளாலும் வில் ஒன்றாலும் அடைக்கப்பட்ட பகுதி. ஓகே, 2 ஆரைகளாலும் ஒரு வில்லினாலும் அடைக்கப்பட்ட பகுதிதான் ஆரை சிறை. அதாவது அவங்க கேட்கிறது இந்த உருவின் சுற்றளவு. ஓகே, அப்ப ஆரை சிறை கோணம் 45 பாகை. இந்த வட்ட துண்டத்தின் ஆரை சிறையின் ஆரை 14 சென்டிமீட்டர். அப்ப நாங்க ஆரை சிறையின் சுற்றளவு காண்றதுக்கான சமன்பாடை போடுவோம். ஓகே, தீட்டாவின் 360. தீட்டான்றது 45 பாகை கீழ் 360. அப்ப இது நாங்க டைரக்டா சுருக்கி எடுக்கலாம். எவ்வளவுன்னு சொல்லி 8 சொல்லி 8 சொல்லி எடுக்கலாம். அப்ப நான் டைரக்டா அதை 8 போடுறேன். இந்த சத்தங்கள் மியூட் பண்ணுங்க. தனுஷ், இன்னொரு சத்தம் கேட்க வேண்டாம். ரிமூவ். ஓகே, கவனிங்க. அப்ப இதுல 8 1. சரி, 8 ஒரு பங்கு, 8 1. அதான் அந்த 360 45. ஒரு வட்டத்தின் சுற்றளவுக்கான சமன்பாடு இந்த நீளத்துக்கான சமன்பாடு 2πr ஆக இருக்க போது. ஓகே, 2πr ஆக இருக்க போது. அப்ப நாங்க பிரதியிடுவோம். இரண்டு தர
பை வந்து 22 கீழ் 7, அதாவது 7 22 2 பை r. r எவ்வளவு? 14. ஓகே, சுருக்கி எடுப்போம். இந்த சார் சக 2r போடுவோம். சக அந்த 2 ஆறுகளும் சேர்க்கப்பட வேணும். சக 2 ஆறுகள் என்னப்புல 14 14 28. சரியா? இது விளங்கிட்டா? இப்ப இத சுருக்கி எடுப்போம். இந்த 8ஐயும் இந்த 2ஐயும் 2ஆல வகுத்தம் என்றால் இதுல 4 வரும் முறை வரப்போது. இந்த 7ஐயும் இந்த 14ஐயும் சுருக்கணும் என்றால் 2 முறை வரப்போகுது. 14 7ஆல சுருக்கினா 2. இந்த 22ஐயும் இந்த 4ஐயும் சுருக்கினால் இதுல 2 முறை, இங்க 11 முறை. இந்த 2ஐயும் இந்த 2ஐயும் வெட்டி விடலாம். எனவே விடை எங்களுக்கு வரப்போகுது 11 சென்டிமீட்டர். சரியா? ஓகே, அடுத்த கேள்வி. வெட்டுத்துண்டு மறை ஒன்று ஆகவும் 11 சென்டிமீட்டர் சக 28. கூட்டினம் என்று சொன்னால் எவ்வளவு வரும்? 39 சென்டிமீட்டர். ஓகே, தேங்க்யூ. சரி, 7 7வது. வெட்டுத்துண்டு மறை ஒன்று ஆகவும் 3,2 புள்ளியினூடாகவும் செல்லும் நேர்கோட்டினது சமன்பாட்டினை தருக. அப்ப இங்க ஒரு நேர்கோட்டின் சமன்பாடு, சார்பின் சமன்பாடு பொதுவானது y சமன் mx சக c ஆக வரப்போகுது. ஓகே, இங்க c எங்களுக்கு தந்துட்டாங்க. எவ்வளவு தந்திருக்கிறாங்க? c சமன் வெட்டுத்துண்டு எவ்வளவு? மறை 1 சொல்லி தந்திருக்கிறாங்க. ஓகே, அப்ப c சமன் மறை 1 சொல்லி போட்டு வச்சுக்கொள்வோம். c சமன் மறை 1. ஓகே, இப்ப 3,2 என்றதுல பிள்ளைகள் 3,2 இதுல இது ஆள்கூறுகள். இந்த ஆள்கூறுகள்ல 3 இடம் வைர பெருமானமாகவும் 2 இடம் 3 இடம் எக்ஸின் பெருமானமாகவும் 2 இடம் வைர பெருமானமாகவும் அந்த ஆள்கூறுல இருக்க போகுது. நான் சொல்றது சரியா? இப்ப கவனிச்சு கொள்ளுங்க. ஓகே, இப்ப எக்ஸு பதிலாக 3 போட போறோம், வைக்கு பதிலாக 2 கொண்டு போட்டு இந்த சமன்பாடுல பிரதியிட போறோம். ஓகே, இப்ப கேட்டிருக்கிறது நேர்கோட்டு சார்பின் சமன்பாட்டை கட்டுருக்காங்க. அப்ப அதுக்கு நாங்க படித்திறன் கண்டுபிடிக்க வேணும். படித்திறனை கண்டுபிடிக்கிறதுக்காகத்தான் இந்த தந்திருக்கிற ஆள்கூறுகளை பயன்படுத்தி எம் கண்டுபிடிக்க போறோம். எம் என்றது வந்து படித்திறன், சி என்றது வந்து வெட்டுத்துண்டு, y என்றது குறித்த புள்ளியில y இந்த பெருமானமா வரப்போகுது. அப்ப குறித்த புள்ளியில வைர பெருமானம் 2 சமன் m தர x வந்து 3 சக மறை 1. அது பிராக்கெட் பண்ணி போடலாம். இப்ப இது 2ஐயும் நாங்க பெருக்கி எடுத்துட்டோம்னு சொன்னால் டிரெக்டா நாங்க மறை 1 சொல்லி சய 1 சொல்லி போடலாம். அப்ப 3m இங்க சய 1 கழிக்கப்படுறதால அங்கால கொண்டு போய் சமனுக்கு இடக்கைப்ப கொண்டு போய் கூட்டப்படும். எனவே 3m சமன் 2 3 3ஆக வரப்போகுது. எனவே படித்திறனங்களுக்கு வரும் எவ்வளவுன்னு சொல்லி m சமன் 1 என்று சொல்லி வரப்போகுது. இப்ப சார்பின் சமன்பாடு எழுதுவோம். y சமன் படித்திறன் 1 என்றதால x தான் வரப்போகுது. ஓகே, x சொல்லி வரப்போகுது. x சய வெட்டுத்துண்டு மறை 1 என்றதால x சய 1 சொல்லி வரப்போகுது. எனவே y சமன் x சய 1. ஒரு x தான் படித்திறன் 1 தானே. அப்ப ஒரு x சொல்லி போடுறது இல்லை. எனவே x சய 1. இது விளங்கிட்டுதா?
ஓம் சரி சார். ஓகே, செவ்வுருளை. அடுத்த பாருங்க, செவ்வுருளை வடிவமான சிலிண்டர் ஒன்றின் கனவளவு 300 சென்டிமீட்டர் வர்க்கம், சென்டிமீட்டர் கனம். அதன் செங்குத்துயரம் 15 சென்டிமீட்டர் ஆகும். அதன் உட்பகுதியின் பரப்பளவு யாது? ஓகே, காணிக பிள்ளைகள், செவ்வுருளை என்றால் என்ன? செவ்வென்று சொன்னால் ஒழுங்கான, செவ்வென்று சொன்ன பிள்ளைகள் ஒழுங்கான அர்த்தம், சீரான சொல்லி அர்த்தம். இப்ப இப்படி இருந்தால் இது செவ்வுருளை இல்ல. சரியா? இந்த மாதிரி இருந்தால் இது செவ்வுருளை இல்லை. ஏனென்றால் இது இந்த குறுக்கு வெட்டு பரப்பளவு வந்து மாறுபட்டிருக்குது. ஒவ்வொரு இடத்திலையும் இதுல குறுக்கு வெட்டு பரப்பு மாறுது. இது செவ்வுருளை இல்லை. சொல்றது விளங்குதா மக்கள்? இது செவ்வுருளை இல்லை மக்கள். ஆனா செவ்வுருளை என்று சொன்னால் இதுல குறுக்குவெட்டு பரப்பளவோ எந்த இடத்திலையும் மாறாது, சமனாக இருக்கும். அதாவது அடிப்பரப்புன்னு சொல்லுவோம். இப்ப உருளை ஒன்றின் கனவளவுக்கான சமன்பாடு என்ன? அடிப்பரப்பு தர உயரம். இங்க கேட்டு இருக்கிறது அடிப்பரப்பு. இந்த அடிப்பரப்பை நாங்க ஏ என்று சொல்லி எடுத்தோம்னா இந்த ஏ வந்து வட்டத்தின் பரப்பளவாக வரப்போகுது. அதே நேரத்துல செங்குத்துயரம் என்றது வந்து இது சமன் 15 சென்டிமீட்டராக இருக்கும்னு சொல்லி தந்திருக்கிறாங்க. ஓகே, அடிப்பரப்பு தர உயரம் தான் கனவளவு. பி சமன் அடிப்பரப்பு தெரியாது, அதுதான் ஏ. டைரக்டா நாங்க ஏ என்றே போடலாம். கேட்டது அடிப்பரப்புனால 2πr எல்லாம் போட்டு நிக்க தேவையில்லை. தர செங்குத்துயரம் 15 ஆல்ரெடி தந்திருக்கிறாங்க. அதுல கனவளவு 300 சொல்லி, எனவே அவடத்திலே பிரதி எடுத்துருவோம். இந்த பெருக்கப்படுற 15 போய் 300 பிரிக்கும். எனவே ஏ வரப்போது கேபிட்டல் ஏ ஏரியா 300 இந்த 15 வந்து பெருக்கிற 15 வந்து பிரிச்சு விட்டுரும். பிரிச்சு விடும்னு சொன்னால் ஏ சமன் எவ்வளவு வரும்? 20 சென்டிமீட்டர். ஓகே, 20 சென்டிமீட்டர் வரப்போகுது. சரியா? இந்த கேள்விகளுக்கு எல்லாம் பிள்ளைகள் செய்முறைக்கு ஒரு மார்க்ஸ், விடைக்கு ஒரு மார்க்ஸ் என்ற ரீதியில போய்கொண்டு இருக்கும். சரியா? விடைக்கு அலகு சென்டிமீட்டர் வர்க்கம் வரும். ஏனென்றால் அடிப்பரப்பளவு தான் கேட்டிருக்குது. பரப்புன்னு சொல்லக்குள்ள வர்க்கம் வரும். விளங்கிட்டா? அப்ப ஏ சமன் 20 சென்டிமீட்டர் வர்க்கம் வரப்போகுது. இது விளங்கிட்டா பிள்ளைகள்? சரியா? அப்ப உட்பரப்பும் அடிப்பரப்பும் ஒண்டா? உட்பகுதியின் பரப்பும் அடிப்பகுதியின் பரப்பும் ஒன்று. இப்ப உங்களுக்கு ஓஎல் சிலபஸ்லமா அதுல உருளையின் தடிப்பு இருக்குத்தானே, அந்த வெளி ஏரியா தடிப்பு இருக்குத்தானே, இதுல நமக்கு இந்த இருக்குல்ல அந்த தடிப்பு, இந்த தடிப்பு புறக்கணிக்கப்படும். ஆனா உண்மையாக அதுல 1 மில்லிமீட்டர் கூடிய உருளை பாத்திரத்தின் தடிப்பை பொறுத்து வேறுபடுமான். அந்த தடிப்பை நாங்க மற்ற நீளங்களோட ஒப்பிடக்குள்ள புறக்கணிச்சுதான் இந்த அடிப்பரப்பு, உள்ளுக்குள்ள இருக்கிற அடிப்பரப்பு வெளியால் இருக்கிற பரப்புக்கு சமன் என்ற ரீதியில நாங்க இதை செய்யறோம். விளங்கிட்டா? விளங்குதா? இப்ப நம்ம பொதுவாக கனவளவுன்றது வந்து வெளியால பார்க்கறது இல்ல, உள்ளுக்குள்ளதான் எடுக்க போறோம். உள்ளுக்குள்ள நீ நிரம்ப போகுது. நீரை நிரப்பினம் என்றால் உள்ளுக்குள்ள நீ நிரம்பும். சொல்றது விளங்குதா? உட்பரப்பு என்றது வந்து கனவளவு, அதாவது அந்த குறித்த திரவம் நிரம்புற அடிப்பரப்பாக இருக்கும். அப்ப அதைத்தான் நீங்க எடுக்க போறோம். சொல்றது விளங்குதா? உள் அடிப்பரப்பு தான் கனவளவுக்கு நாங்க கருத்தில் கொள்ளுவோம். வெளி அடிப்பரப்பு எடுக்க மாட்டோம். வெளி என்றால் ஒரு சின்ன தடிப்பு இருக்கும், அதை விட கொஞ்சம் கூட வரும் அடிப்பரப்பு. சரியா?
சரி சார். ஓகே குட். ஓகே, அப்ப இதுக்கு விட எப்படி வரப்போகுது? 300 சமன் a தர 15. அப்ப அதுல சுருக்கி பெருக்கி எடுத்தோம்னு சொன்னால் a சமன் 20 சென்டிமீட்டர் ஸ்கொயர் வரப்போகுதுன்னு. சரியா? இது விளங்கிட்டா? சரி, சரி 10வது கேள்வியை பாருங்க பிள்ளையே. 10-9 ABC ஒரு முக்கோணம் ஆகும். AB இருபுறமும் நீட்டப்பட்டுள்ளது. தரப்பட்டுள்ள தரவை பயன்படுத்தி எக்ஸை காண்க. ஓகே, கவனிங்க. இதுல படத்தெடுப்போம். இது ஒரு முக்கோணமா, இது நீட்டப்பட்டுள்ளதா? இப்ப எக்ஸை தான் கண்டுபிடிக்க சொல்லி இருக்குது. அப்ப முக்கோணத்தின் ஒரு தேற்றத்தை நாங்க இங்க பயன்படுத்தலாம் இலகுவா செய்யறதுக்கு. முக்கோணம் ஒன்றின் பக்கம் ஒன்றை நீட்டும் போது உருவாகும் புறக்கோணம் அதன் நகர்த்தெதிர்கோணங்களின் கூட்டுத்தொகைக்கு சமன் என்று சொல்லி வார தேற்றத்தை நாங்க பயன்படுத்தலாம். இதுதான் முக்கோணம். இந்த முக்கோணத்தின் பக்கம் ஒன்றை நீட்டுறோம். நீட்டக்குள்ள புறக்கோணம் ஒன்று உருவாகும். அந்த புறக்கோணத்தை நாங்க இடத்துல எக்ஸ் என்று சொல்லி எடுக்கிறோம். இங்க எக்ஸ் தந்திருக்கிறதால ஓகே. இங்க அதுக்கு எதிரே இருக்கிற இதுதான் அதுக்குரிய அகக்கோணம். இது அந்த அகக்கோணத்திற்கு எதிரே இருக்கிற கோணங்கள் ரெண்டையும் கூட்டினம் என்று சொன்னால் எக்ஸ்ர பெருமானத்தை கண்டுபிடிக்கலாம். ஆனா இந்த முக்கோணி ஏபிசியில இந்த கோணம் எங்களுக்கு தெரிஞ்சாதான் இந்த தேற்றத்தை பயன்படுத்தி செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். அப்ப இதுல பிள்ளைகள் நேர்கோணம் என்றது 180 பாகை. நேர்கோட்டில் இருக்கிற அடுத்துள்ள கோணங்களின் கூட்டுத்தொகை 180. எனவே இது 110 பாகை வரப்போகுது. ஏன் 110 பாகை வரும் என்று சொன்னால் நேர்கோடு ஒன்றில் இருக்கிற கோணங்களின் கூட்டுத்தொகை அடுத்துள்ள கோணங்களின் கூட்டுத்தொகை 180 பாகையாக வரப்போகுது. இது விளங்க சொன்னது சரியா? அப்ப இங்க எக்ஸின் பெருமானம் என்றது 110 பாகையையும் அதே போல எக்ஸின் பெருமானம் சமன் 110 பாகையையும் அங்க இருக்கிற 30 பாகையும் அகத்தெதிர்கோணங்கள் கூட்டி வர பெருமானமா இருக்கும். அப்ப 140 பாகையாக இருக்க போகுது. இது விளங்கிட்டுதா? ஓகே. அடுத்த 10வது கேள்வியை பாருங்க. அகிலன் வீட்டினது ஆண்டு பெறுமதி 75,000 ஆகும். அகிலன் வீட்டினது வீட்டு பெறுமதி, அகிலனது வீட்டின் ஆண்டு பெறுமதி வேணும். பெறுமதி 75,000 ஆகும். வீட்டிற்காக அறவிடப்படும் வரி வீட்டின் ஆண்டு பெறுமதியின் 6% ஆகும். அறவிடப்படும் வரி அப்ப என்ன வரி? இது இந்த வரி என்னன்னு சொல்றது? இறைவரி. சரியா? இறைவரி ஒரு குறித்த பிரதேச சபை அல்லது நகரசபை எல்லைக்குள்ள காணப்படுற அல்லது மாநகர சபை எல்லைக்குள்ள காணப்படுற கட்டிட தொகுதிகள், கடைகள், வியாபார நிறுவனங்கள், வீடுகள் அப்படியான சொத்துக்களுக்கு ஒரு மதிப்பிடப்பட்ட பெறுமதி, அவங்க ஒரு பெறுமதி மதிப்பிடுவாங்க. மதிப்பிட்டு வருடாந்த வரியாக என்றால் அந்த எல்லைக்குள்ள இருக்கக்குள்ள அவங்க எங்களுக்கு நிறைய சேவைகளை வழங்குறாங்க. அந்த சேவைகளுக்காக அவங்க அறவுற ஒரு வரிதான் இறைவரி என்று சொல்லுவோம். இப்ப இங்க மதிப்பிடப்பட்ட பெறுமதி, ஆண்டு பெறுமதி என்றது மதிப்பிடப்பட்ட பெறுமதி. அந்த மதிப்பிடப்பட்ட பெறுமதி 75,000. நீங்க சிம்பிளா யோசிச்சு கொள்ளுங்க மக்கள். மதிப்பிடப்பட்ட பெறுமதி தான் 100%. இதுதான் மக்கள் 75,000 ரூபாய். இது தெளிவா விளங்கி வச்சுக்கணும். 100க்கு 6 75,000 போட்டால் குயிக்கா வரும். ஏனென்றால் 100 ரூபாய் மதிப்பிடப்பட்ட பெறுமதியாக இருந்தால்
ரூபாய் வரி கட்ட வேணும். அப்ப 75,000 மதிப்பிடப்பட்ட பெறுமதியாக இருந்தால் எவ்வளவு வரி கட்ட வேணும் என்றுதான் இங்க நாங்க அப்படி போடுறது. இப்ப இந்த மாதிரி யோசிங்க. 100% சமன் 75,000 என்றால் 6% எவ்வளவுன்னு சொல்லி காண வேண்டியதுதான் எங்களோட டார்கெட். அப்ப 100% 75,000 என்றதால 75,000 பிள்ளைகள் நாங்க என்ன செய்ய வேணும்? 100ஆல வகுக்க வேணும். நான் சொல்றது விளங்குதா? 100ஆல வகுத்தோம்னு சொன்னால் எத்தனை வரும்? 1% எவ்வளவுன்னு சொல்லி வரும். சொல்றது விளங்குதா? 1% எவ்வளவுன்னு சொல்லி வரும். பிறகு அத 6ஆல பெருக்கி விட்டோம்னு சொன்னால் எங்களுக்கு 6%க்குரிய பெருமானம் வந்து சேரும். விளங்கிட்டா? எவ்வளவு விட வருதுன்னு சொல்லுங்க. எவ்வளவு விட வருது? பெருக்கினால் எவ்வளவு விட? இறைவரி 4,500. 2 சைவரையும் தட்டி விட்டால் 6 30 7 6 42 4 12 42 5 30 7 6 42 45 எவ்வளவு மக்கள்? 4,500 வருது. 4,500 ரூபாய் கொடுக்க வேணும். சரியா? ரூபாய் 4,500 கொடுக்க வேணும். சொல்றது விளங்குதா? ஆம் சார். சரி, 11வது கேள்வியை பாருங்க. வெண்வரி படத்தை துணை கொண்டு விடை தருக. இங்க காட்டப்பட்டிருக்கிறதுல என்ன பிழை இருக்குன்னு சொல்லுங்க பாப்போம். இந்த படத்துல இருக்கிற பிழை என்ன? அம்புக்குறி. வெரி குட். அம்புக்குறி போட்டு காட்ட வேணும். என்ன சரியான முறைக்கு சொன்னால் இதுல தொடையை குறிப்பிட்டு காட்டக்குள்ள அந்த இதுல வந்து அம்புக்குறியை போட்டு காட்ட வேணும். ஓகே, குட். சார் கியூ காணலையே சார். கியூ காணலையா? கண்ணை திறந்து பாருங்க பாப்போம். கியூ தெரியுதா? அடுத்து சார் அது என்ன சார் பிராக்கெட் மாதிரி இருக்கு. இன்னும் நித்திர கண்ணு நினைக்கிறேன். ஓகே, அப்படிதான் கிளியர் தெரியுது இல்ல? அது இப்ப தெரியுதாடா முசா? ஓ சார். தெரியுதா? ஓ சார் இப்ப தெரியுது. ஓகே, சரி. முதலாவது பி டேஷ் என்றால் என்னது? ஓம் சார். பி நிரப்பி. பி நிரப்பி என்றால் என்னத்தம்? பி தவிர்ந்தது. அப்ப பிய மறைச்சு விட்டுறணும். பி வரக்கூடாது. ஓகே, பி வரக்கூடாது. அப்ப பி வராத ஏரியாவில் என்னென்ன மூலகங்கள் இருக்குதோ அவ்வளவே நாங்க விடியா கொடுக்க வேணும். ஓகே, இப்ப என்ன மக்கள் தெரியுது உங்களுக்கு? பி தவிர்ந்தது 3 4 7 8 3 4 7 8 அதான் பி தவிர்ந்ததாக வரப்போகுது. விளங்கினதா? விளங்கினதோ? ஓகே. அப்ப பி இதுல பிள்ளைகள் நீங்க பி டேஷ் சொல்லி தரக்குள்ள சமன் போட்டு சங்கிலி அடைப்புக்குள்ள கொடுக்க வேணுமா? சரியா? சங்கிலி அடைப்புக்குள்ள கொடுக்கலன்னு சொன்னா புள்ளி கிடைக்காது. தொடைதானே, தொடை கேட்டிருக்கிறதால சங்கிலி அடைப்புக்குள்ள கொடுக்க வேணும். மூலகங்களாக சங்கிலி அடைப்புக்குள்ள எழுதி காட்ட வேணும். 3 4 7 8 bracket cross சங்கிலி அடைப்பு. ஓகே, பி டேஷ் இடைவெட்டு கியூ. ஓகே, பி டேஷ் கவனிச்சு கொள்ளுங்க. பி டேஷ் ஆல்ரெடி கண்டாச்சு. 3 4 7 8. சரி, அடுத்தது கியூ. கியூ என்ன வரும்னு சொல்லுங்க. கியூக்குள்ள என்னென்ன மூலகங்கள் இருக்குது? 2,3 2,3 இருக்குது. இப்ப 3, 4, 7, 8 பி
டேஷ், அதாவது பி தவிர்ந்தது. Q 2,3. இப்ப இது ரெண்டுக்கும் பொதுவான மூலகங்கள் தான் இடைவெட்டன்றது. ஆமா இல்லையா? ஓகே. ஓகே, இது ரெண்டுக்கும் பொதுவான மூலகம் இருக்குதா பிள்ளையே? மூன்று இருக்குது. அப்ப இதுக்கு விட ஒன்றா மூன்றா? மூன்று. ஓகே, அப்ப இதுக்குள்ள தொடை கேட்டதால 3 வரும். இப்ப நம்பர் ஆஃப் கேட்டிருந்தா நம்பர் ஆஃப் பீரியட்ஸ் கேட்டா எவ்வளவு? 1. நம்பர் ஆஃப் பீரியட்ஸ் 4. வெரி குட். அதே போல நம்பர் ஆஃப் பீரியட்ஸ் இடைவெட்டு Q 1. இந்த குறியீடு என்ன குறியீடு? வாகனம் நிறுத்த தடை. என்ன தடை? शून्य तोड़े வாகனம் நிறுத்த தடை. நான் தொடை என்று கேட்டது தடை என்று விளங்கிட்டேன. வாகனம் நிறுத்த தடை. ஓகே, அதாவது அவ்வளவு ஒரு வாகனம் நிக்கலாது, விளங்குதானே? வாகனம் நிறுத்த தடை, அதுக்குள்ள எந்தவித மூலகமும் இருக்கல அந்த தொடைக்குள்ள. அப்ப அந்த இடம் சூனியம். எனவே சூனிய தொடை. சரியா? சரியான விளக்கம் அது. சரியாமா? விளங்கிட்டா? சரியா? வாகனம் நிறுத்த தடை, அந்த இடம் சூனிய தொடை. ஓகே, குட். காரணிப்படுத்துக 12வது கேள்வி. வெளியே பாருங்க. காரணிப்படுத்துக x வர்க்கம் sin 3x ஓகே, x வர்க்கம் sin 3x sin 10. ஓகே, x வர்க்கத்துக்கு முன்னுக்கு என்ன குணகம் இருக்குது? X வர்க்கத்துக்கு 1. ஓகே, x வர்க்கத்துல குணகம் 1. குட். சரி, நீங்க என்ன எவ்வளவு? 10. ஓகே, 1 தர மறை 10 சய 10 பெருக்கினா எவ்வளவு வரும்? மறை 10 வர வேணும். ஓகே, இங்க நடுவுல இருக்கிறது எவ்வளவு? நடு உறுப்பு x இந்த குணகம் மறை. ஓகே, இப்ப இந்த 10 காரணி மறை 10 இந்த காரணிகள் நீங்க ஃபர்ஸ்ட் 10 இந்த காரணிகளை சொல்லுங்க. என்ன காரணிகள் வரும்? 5 தர 1 தர 10 5 தர 5 வரன வரும். ஓகே, இப்ப பெருக்கம் மறை வருதல பிள்ளைகள், மறை 10 வருதல. மறை 10 வந்தால் இங்க இருக்கிற காரணிகளுக்கு இடையிலான வித்தியாசம் தான் நாங்க பார்க்க வேணும். கவனிங்க, மறை 10 வரக்குள்ள மறை வரும் என்று சொன்னால் ஒன்றை ஞாபகம் வச்சு கொள்ள வேணும். காரணிகளை ஒன்றுல இருந்து ஒன்றை கழிச்சு பார்க்க வேணும். 5ல இருந்து 10ல இருந்து 1 போனா 3 வருமா? இல்ல. கழிச்சால் நடு உறுப்புல கூட பெற வேணும். சொல்லுங்க, 10ல இருந்து 1 போனா 3 வருமா? வராது. 5ல இருந்து 2 போனால் 3 வரும். என்ன வரும்? அப்ப மொத்தமான காரணியாக 2,5 அமைகின்ற போதிலும் அந்த எண்களுக்கு நாங்க திசை கொடுக்க வேணும். சரியா? நேரா மறையான்னு சொல்லி கொடுக்க வேணும். அப்ப நடு உறுப்பு என்ன வருதோ, நடு உறுப்புக்குரிய குறியீடு என்னவோ அந்த குறியீட பெரிய காரணிக்கு கொடுக்கணும். மற்றதுக்கு மற்ற திசையை கொடுக்கணும் அல்லது குறியீட கொடுக்கணும். அப்ப 2x. சரியா? 2x
2x அடுத்ததுக்கு -5x வரப்போகுது. இப்ப ரெண்டு கூட்டினா எவ்வளவு வரும்? சக 2x சக 5x சயமுண்டெக்ஸ். மூண்டெக்ஸ். ஓகே. அப்ப இங்க ஒன்று பிரதியிட போறோம். சமன் x வர்க்கம் x வர்க்கம் சய 5x சக 2x சய 10 விளங்கினதா? ஓம் ஆம். சார். சமன் ஓம் சார். ஓகே. எக்ஸா பொதுவாக அஸ்வந்திகன் இருக்கிறாரா? ஓம் சார். ஓகே, அங்கால முடியுங்க பாப்பா இந்த கேள்விய சொல்லுங்க. எக்ஸ் வர்க்கத்தை பிரிக்கணும். அப்ப எக்ஸ் பிராக்கெட்டுக்குள்ள ஓகே, எக்ஸ் பிராக்கெட் எக்ஸ் வந்து பொது காரணியா X எடுக்க போறோம். எக்ஸ் ஆய 5 ஓகே, குட். அங்கால பிராக்கெட் க்ளோஸ் நேர் 2 அப்புறம் எக்ஸ் ஆய 5 எக்ஸ் ஆய 5 பிராக்கெட் சரி. க்ளோஸ் திருப்பி கீழுக்கு 2 காரணியும் பிரிக்கணும். எக்ஸ் ஆக 2 எக்ஸ் ஆய 5 வரும். ஓகே, இப்ப இங்க இருக்கிறது எக்ஸ் ஆய 5 பொதுவான காரணியாக இருக்கிறதால ரெண்டு ரூப்லையும் எக்ஸ் ஆய 5 பொது காரணியாக எடுப்போம். எடுத்த உடனே எங்களுக்கு மீதியாக வந்து சேர்றது எக்ஸும் அங்கால இருக்கிற சக 2. அப்ப பிராக்கெட்டுக்குள்ள எக்ஸ் சக 2 வர போகுது. விளங்கிட்டா? ஓம் சார். ஓம் சார். ஓம் சார். Okay. சரி, 13வது கேள்வி. அப்துல் ரஹ்மான் எப்படி செய்யறது? அப்துல் ரஹ்மான் இருக்கிறீங்களா? ஓம் சார். இந்த கேள்வி செய்தீங்களா? இந்த கேள்வி சொல்லுங்க. இல்ல சார். இல்ல. ஓகே, இந்த கேள்வி செய்தாக்கள் ரைஸ் ஹேண்ட் கொடுங்க. ஓகே, அப்துல்லா சொல்லுங்க பாப்பா இந்த கேள்வி எப்படி செய்யறேன்னு சொல்லி. சரி, இதுல முதலாவது உறுப்பு ஏசாக 8, ஓகே அப்புறம் பொது வித்தியாசம் வந்து மறை 3. ஓகே, அதாவது பொது இரண்டாவது உறுப்பு ஏ சக 5ல இருந்து கழிக்க போறோம் ஏசாக ஏ 8. சக 8 கழிக்க போறோம். கழிச்சோம்னு சொன்னால் எங்களுக்கு எவ்வளவு விட வர போகுது? இங்க பிராக்கெட் போட்டு கழிக்கணும் பிள்ளைகள், இல்லைன்னா பிழைச்சு போயிடும். கழிச்சோம்னு சொன்னால் எங்களுக்கு விட வந்து மறை 3 வரும். அதான் என்ன டி ஆக வரப்போகுது. சரியா? இது விளங்கிட்டா? சரியா அப்துல் ரஹ்மான்? இதான் என்ன? ஓ சார். ஓகே, இப்ப கேட்டு இருக்கு 5வது உறுப்பு 0 வந்திருக்காங்க. கேட்டு இருக்கிறது எவ்வளவுன்னு சொல்லி. தெரியல. 5வது உறுப்பு ஏசாய 4 வர. அப்ப ஏசாய 4 சமன் 0 ஏ சமன் 4. ஏசாய 4 சொல்லி வருமா? அந்த T5 சமன் ஏசாக 8 சரி, சக பிராக்கெட்டுக்குள்ள 4 சய 3. ஏ வந்து தெரியாது. சக பிராக்கெட்டுக்குள்ள 5 சய 1 ஏ சக என் சய 1 டி என Tn சமன் ஏ சக சய 1 டி. ஏ சக என் சய 1 டி. இந்த சமன்பாடுல பிரதியிட போறோம் Tn. ஓகே, இப்ப இங்க பிரதியிட்டம்னு சொன்னால் இதுல டி வந்து தந்திருக்குது மறை 3. அப்ப இதை சுருக்கி பெருக்கி எடுத்தால் T5 வந்து 0 தந்துதான் சரிக்கு முதல் உறுப்பு
முதல் உறுப்பு ஏ சக 8 தந்திருக்கிறாங்க. ஆனா அதுல ஏ தானே சாரி ஏ வந்து ஏ சக 8ன்னு தந்திருக்கு. அதை வச்சுக்கொண்டு நாங்க செய்ய வேணும். ஏ சக 8 சரியா? அப்ப சரி சார். ஓகே, இப்ப இதை நாங்க சுருக்கி எடுத்தோம்னு சொன்னால் இங்க ஏ சக 8 வர போகுது. இதை சுருக்கணும்னா 5ல இருந்து 1 கழிச்சால் 4, 3 பெருக்கினால் மறை மறை 12. அப்ப இதுல டோட்டலா எடுத்த மறை 12 வர போதும். மறை 12. இப்ப 8ஓட மறை 12 கூட்டினோம்னு சொன்னால் 8ல இருந்து 2 கழிச்சா 12 கழிச்சா 4 வர போகுது. மறை 4 வர போகுது. 8ல இருந்து 4 ஏ 4. அப்ப ஏ சமன் 4 வர போகுதுன்னு சரியா? குட். சரி சார். சரி, அடுத்த பாருங்க. இந்த கேள்வி தெளிவு இல்லாம இருக்கு இன்னைக்கு. 12 கீழ் எக்ஸ் சய 1. 12 கீழ் எக்ஸ் சய 1 சமன் 5. ஓகே, இப்ப இந்த கழிக்கப்படுற எக்ஸ் தானே கண்டுபிடிக்க வேணுமே. அவ கழிக்கப்படுற 1 வந்து அவ கூட்டப்பட்டால் 12 கீழ் எக்ஸ் வந்து 12 கீழ் எக்ஸ் வந்து 6 என்று சொல்லி வரப்போகுது. 6. அப்ப 6x சமன் குறுக்கு பெருக்கமன் செய்து விட்டோம்னு சொன்னால் 6x சமன் 12. எனவே அப்ப x சமன் எவ்வளவு வரப்போகுது? இதோட பெருக்கி வருவது பெருக்கி விட்டோம் என்றால் எவ்வளவு வரும்? x சமன் 2. ஓகே, குட். சரி, x சமன் 2 வரும் சரியா? ஓகே, 15வது கேள்வி பாருங்க. ஓவை மையமாக கொண்ட வட்டம் ஏபியை COX செங்குத்தாக இருசம கூறுகின்றது. OX சமன் 6 சென்டிமீட்டர், AB சமன் 14 சென்டிமீட்டர் எனின் OC நீளத்தை காண சொல்றாங்க. இங்க படத்தை பாருங்க. இங்க C என்றது பிள்ளைகள் இந்த இருக்குது. இது O, இது A, இது B. ஓகே, இப்ப இங்க என்ன தேற்றம் பயன்படுத்தப்படும் சொல்லுங்க. வட்டம் ஒன்றின் மையத்திலிருந்து நானொன்றுக்கு வரையப்படும் நேர்கோடானது அந்நேர்கோடை செங்குத்தாக இடைவெட்டுமெனின் நானே இரு சமக்கூறிடும். அந்த நாணை என்ன செய்யும்? இரு சமக்கூறிடும். ஓகே, சரி. இப்ப எங்களுக்கு தேவை OC. ஆனா இங்க OA என்றது வந்து RA ஆக இருக்க போதும் அதே நீளம் தான் OC ஆகியும் இருக்க போதும். ஏனென்றால் OA OC ஆகியன ஆரைகள். இதுல தந்திருக்கிற அளவு பாத்தீங்கன்னு சொன்னால் பண்ணுங்க. OXR AB சமன் 16. சரி, OC கண்டுபிடிக்க சொல்லிக்குது. OX வந்து அப்ப இது வந்து X என்ன சரியா தந்துருந்தா. அப்ப இது வந்து OX வந்து 6 சென்டிமீட்டர். அப்ப நாங்க ஒரு செங்கோண முக்கோணியை எடுத்து எடுக்க போறோம். செங்கோண முக்கோணியை எடுத்தோம்னு சொன்னால் இப்ப இது வந்து செங்கோணம் 16ன்றதால இது செங்குத்தாக வெட்டுறதால இங்க வந்து வரப்போது 8 சொல்லி வரப்போகுது. 8 சென்டிமீட்டர் இந்த நீளம். செங்குத்துயரம் தந்திருக்குது 6 சொல்லி. அப்ப 6க்கு மட்டுக்கும் எவ்வளவு டிரெக்டா கண்டுபிடிச்சிடலாம். 6 வர்க்கம் 10. 6 வர்க்கம் சக 8 வர்க்கம் சமன் OA இந்த வர்க்கமா வரப்போகுது. அப்ப இது 15 தான் இந்த நான் போடுறது. இந்த முக்கோணத்துக்கு 15 செட்டம்.
செங்கோணத்தை ஆக்கும் பக்கங்களின் வர்க்கங்களின் கூட்டுத்தொகை ஆனது செம்பக்கத்தின் வர்க்கத்துக்கு சமனா இருக்கும். அப்ப இதுல எந்த டைரக்டா போடுவோம். அப்ப OA சமன் OA சமன் அப்ப 8 8 64 6 6 36 கூட்டினால் 100 100 வர்க்கமூலம் 10 சென்டிமீட்டர் வரும். இதுல பிளஸ் ஓ மைனஸ் வரும். இது நீளம் என்றதால நேரடியா தாரதால நேரடியா நாங்க 10 சென்டிமீட்டர் கொடுக்கலாம் ரீதியில. சரியா பிளஸ் OA வந்து பிளஸ் ஓ மைனஸ் தான் 10 வரும். அதுல நீளம் வந்து மறைப்புறமானது எடுக்காது. எனவே 10 சென்டிமீட்டர் கொடுக்க போறோம். ஓகே 16வது கேள்வியை பாருங்க. சார் அதுல கேள்வி OC என்று இருக்கு. OC வந்து ஓகேமா OA சமனா இருக்கும் தானே? சமனா இருக்குமா கேட்கறதுக்கு விட கொடுக்க வேணும். OA 10 சென்டிமீட்டராக இருந்தால் OCயும் 10 சென்டிமீட்டராக இருக்கும். எனவே அவங்க கேட்கிற கேள்விக்கு விடையை கொடுத்துட வேணும். அப்ப OC சமன் 10 சென்டிமீட்டர். ஏன்னா அறைகள் சமன். சரியா முசாஃப்? தேங்க்யூ. 16வது வாகனம் ஒன்று 35 km/h எனும் சராசரி வேகத்தில் பயணம் செய்யும் போது A நகரத்திலிருந்து B நகரத்திற்கு செல்ல 6 மணித்தியாலங்கள் எடுத்தது செலவாகின்றது. இதே தூரத்தை பேருந்து ஒன்று கடப்பதற்கு 7 மணித்தியாலம் செலவாகின்றது எனின் பேருந்தின் சராசரி வேகம் யாது? சரி கவனிங்க மக்கள், சமன்பாட போட்டும் கண்டுபிடிக்கலாம், அல்ல சிம்பிளா நீங்க விளங்கி எடுக்கலாம். எப்படி என்று சொன்னால் பாருங்க, 35 km/h என்ற அர்த்தம் என்ன? 35 km/h 35 கிலோமீட்டர் அப்ப ஒரு ஹவர்ல இவர் வந்து 35 கிலோமீட்டர் பயணிப்பார். இது விளங்கினதால இருக்கும். அப்ப 6 ஹவர்ல எவ்வளவு பயணிப்பாருன்னு சொல்லுங்க. சிம்பிளா 210 கிலோமீட்டர். 210 கிலோமீட்டர் 35 பெருக்கணும் என்றால் எவ்வளவு வரும்? 210 கிலோமீட்டர் போகுது. இந்த தூரத்தை தான் அடுத்த புகையிரதமும் பயணிக்கணும். ஓகே அப்ப 210 கதிசமன் தூரத்தின்கள் நேரம். சுபகம் சமன் இடப்பெயர்ச்சி மாற்ற வீதம் தானே. இங்க நாங்க கதிசமன் தூரத்தின்கள் போட்ட மாட்டோம். சரி மேத்ஸ்ல அந்த இதெல்லாம் இல்ல, சயின்ஸ்ல வரும். ஓகே 210 எத்தனால பிரிக்க வேணும்? 7ஆல பிரிக்க வேணும். 7ஆல பிரிச்சோம்னு சொன்னால் எவ்வளவு வரப்போகுது? 30 km/h. H-1 போடலாம். சரி 17வது கேள்வி பாருங்க. சொல்லுங்க சார் இது வேகம் தானே சார் கேட்ட? ஆமா நாம கதை எழுதிருக்கீங்க. கதிக்கும் வேகத்துக்கும் ஒரே சமன்பாடு தானே. அதாவது பொதுவாக நான் சொல்றது, கதி வந்து எண்ணிக்கணியம், வேகம் வந்து காவிக்கணியம். இப்ப இடப்பெயர்ச்சியின் நேரம் தான் வந்து வேகம், கதி வந்து தூரத்தின்கள் நேரம். இப்ப இதுல வேகம்ன்றது கேட்டிருக்கிறது எங்களுக்கு திசை சம்பந்தமாக இந்த ஒரு தரவும் இல்லை. எவ்வளத்துல ஸ்டார்ட் பண்ணு எவ்வளத்தை முடிக்குதுன்றதெல்லாம் இல்லை. அதே தூரத்தை தான் செல்லுது என்றதை எடுத்துதான் நாங்க செய்ய வேணும். சரியா? இதுல வந்து வாகனம் வந்து சரியா நேர்கோட்டுல எப்பவும் செல்லாது. எப்படியும் வளைவுகள் இருக்கும். அப்ப அங்க நாங்க இந்த இதுக்கு நேர்கோட்டு பாதைகள் இருக்குது, இல்லன்னு இல்லை, இருக்குதான் இருக்குது. இந்த கேள்வியில் நாங்க அந்த வேகம்ன்றதை கதி என்ற மாதிரி யோசிச்சுதான் செய்ய வேணும். அப்பதான் இந்த கேள்வி செய்து முடிக்கலாம். இப்ப
அதே நேர்கோட்டுல செல்லுதுன்னு சொல்லி எடுத்தோம்னா தெரிப்பது. சரியா? நேர்கோட்டுல செய்தென்றால் அதே இடப்பெயர்ச்சி தான் இரண்டாவது சந்தர்ப்பத்திலையும் இந்த வாகனம் செல்லுது என்றதை எடுக்க வேணும். 210 கிலோமீட்டர் தான் இடப்பெயர்ச்சி அடையுது. அந்த இடப்பெயர்ச்சி தான் இரண்டாவது சந்தர்ப்பத்துக்கு பயன்படுத்த வேணும். அந்த 210 கிலோமீட்டர் இடப்பெயர்ச்சியை கடக்கிறதுக்கு எடுக்கிற நேரம் 7 மணித்தியாலம் என்றதால வேகம் சமன் இடப்பெயர்ச்சி மாற்று வீதம், அதாவது இடப்பெயர்ச்சியின் நேரம். அப்ப இதை போட்டு பிரதியிட்டோம்னா தெரியும். சயின்ஸ்ல நீங்க படிப்பீங்க எண்ணிக்கணியம், காவிக்கணியம், பருமனை மட்டும் கொண்டது என்ன கணியம்? எண்ணிக்கணியம். எண்ணிக்கணியம். பருமனை கொண்டது காவிக்கணியம். என்ன நேரம் என்ன கணியம்? நேரம் எண்ணிக்கணியம். பாஸ்ட் பேப்பர் இருக்கு பாருங்க. சரியா? எண்ணிக்கணியம். ஓகே. ஆர்முடுகள் ஓகே. இப்போ சரி, மறை ஒன்று சிறிது எக்ஸ் சிறிது அல்லது சமன் இரண்டிலும் என்னும் பிரதேசத்தை நிறந்தீட்டி காட்ட சொல்லி இருக்கிறாங்க. சரி, இப்ப இதுல பிள்ளைகள் 2 பிரதேசங்கள், 2 எல்லைகள், மறை ஒன்றென்ற ஒரு எல்லை இருக்குது, அடுத்தது 2 என்ற ஒரு எல்லை இருக்குது. ஓகே. இந்த எக்ஸ்ட்ரா பரிமாணம் மறை ஒன்றை விட அதிகமாகவும் 2க்கு சமனாகவும் அதை விட குறைவாகவும் இருக்க போகுது. ஓகே, இப்ப இந்த படத்தை எடுப்போம். லென்கோட்ல இருக்கிற பரிமாணங்கள் விளங்குதா? கொஞ்சம் கொஞ்சம் விளங்குதா? ஓகே, சரி. நீங்க இதுல பிள்ளைகள் இங்க தந்திருக்கிற சமநீதி குறியீட்டுல மறை ஒன்று சிறிது, ஓகே, சிறிது எக்ஸ் சிறிது அல்லது சமன். இப்ப மறையொன்றை விட எக்ஸ் பெரிய பரிமாணம். அப்ப இதுல நாங்க சிறிது என்ற குறியீடு மட்டும் இருக்கிறதால முறிக்கோடால காட்ட வேணும். சரியா? மறையொன்றுக்குள்ளால கோடு போட வேணும். அது முறிக்கோடாக வர வேணும். சொல்றது விளங்குதா? முறிக்கோடு நீட்டா ரூலர் வச்சு கோடு அடிக்கணும் இல்லையா? முறிக்கோடாக அப்படி காட்ட வேணும். காட்டிட்டு அடுத்தது சொல்றாங்க பாருங்க, சிறிது அல்லது சமன். இந்த எக்ஸ் பெருமானம் சிறிது அல்லது சமன் 2 சொல்லி சொல்றாங்க. அப்ப என்ன செய்ய வேணும்? இங்க நீங்க 2 கூடாக ஒரு நேர்கோடு கொடுக்கிறாங்க. ஏன் நேர்கோடுக்கு 2 பிள்ளைகள்? இங்க சமன் தந்திருக்கிறாங்க. சொல்றது விளங்குதா? இங்க சமன் தராததால முன்னுக்கு இது முறிக்கோடாக கிரவணும். சரியா? நான் சொல்றது விளங்குதா? ரூலர் வச்சுக்கிறோம் மக்கள். இது நான் சொல்றது விளங்குதா விளங்கு இல்லையா? சார் இது எக்ஸ் அச்சுக்குள்ளே போகணும். எக்ஸ் அச்சு கூடாகத்தான் போகிறோம். ஓகே, நீங்க சொல்றது சரி. எக்ஸ்ட்ரா பிரமாணம் தான் தந்திருக்கு தானே? சரி, நீங்க சொல்ல சரி. எக்ஸ் பிரதேசம் நிறந்தீட்டி காட்டுக. சரி, நீங்க சொல்ற சரி. மறை உண்டுன்னு. ஓகே, ஓகே. இந்த மறை ஒன்றுக்கு முறிக்கோடால காட்ட வேணும். என்ன ஏண்டால் சமன் போட்டிருந்தா மட்டும்தான் நாங்க நேர்கோடால காட்டலாம். சரியா? சமன் போடலன்னு சொன்னால் அது முறிக்கோடாக காட்ட வேணும். ஓகே, அடுத்தது 2க்கு சமனா வரணும். 2க்கு சமனா வரணும் என்றால் அப்படி வரணும். இப்ப இதை நீங்க நிலத்தி காட்ட வேணும். அப்படி
வெட்டி காட்டி விட்டீங்கன்னு சொன்னா சரி. சரியா? சரியா பிள்ளைகள் விளங்கிச்சுதா இது? ஞாபகம் கொள்ள வேண்டிய எந்த பெருமானம் தாராங்களோ எக்ஸ் தந்தால் எக்ஸ் அச்ச வெட்ட வேணும், y தந்தால் y அச்ச வெட்ட வேணும். நான் அதை கவனிக்கிறேன். தேங்க்யூ. சரி, இப்ப இது விளங்கிட்டா பிள்ளைகள்? அடுத்தது சமன் குறியீடு தந்தா. சமன் குறியீடு தந்தா பிள்ளைகள் நீங்க என்ன செய்யணும் என்றால் அந்த இடம் வந்து நேர்கோடாக வர வேண்டும். சமன் குறியீடு தரல என்றால் முறிக்கோடாக வரப்படும். ஓகே, 18வது கேள்வி. ஓகே, நாங்க 18வது கேள்வியிலிருந்து நாளைக்கு மீதிய பார்ப்போம். சரியா? நான் இன்னொரு பேப்பர் ஒன்று அனுப்பி வர்றேன். இப்ப இதுல காணாததானே கேள்வி? நாங்கள் 25 கேள்வி என்னக்குள்ள 7 கேள்வி தான் இருக்குது. மிச்ச கேள்வியை பார்த்துட்டு ஸ்பீட் எக்ஸாம் சீரிஸ் ஒரு பேப்பர் அனுப்பி விடுறேன். அதை நீங்க செய்து அனுப்பி விடுங்க, நம்ம கரெக்ட் பண்ணி எடுப்போம். சரியா? விளங்க இல்ல கேள்வி அனுப்பி விடுறேன். ஓகே ஓகே.